மக்கள் நிருபர் நாயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சபாநாயகர் சட்டமன்ற கூட்டத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல எதிர்த்து வாக்களிச்சவங்களுக்கு பற்றி ஒரு பெரிய விளக்கப்பட்டியலை கொடுத்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் உட்பட எல்லோரும் அதிமுகவிலேயே இருக்கிறாங்க, மன்னிப்பு கடிதம் கொடுத்து எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்தவர். 2-3 தடவை மாத்தி மாத்தி லெட்டர் கொடுத்து இன்னைக்கு சபாநாயகர் விரிவா அந்த 21 பேருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்று ஆணித்தரமா அடிச்சு சொல்லிட்டார். எஞ்சிய 4 பேர் அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா, மரகதம் குமரவேல், அப்புறம் பெருந்தரை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா, மதுராந்தகம் தொகுதியில் இருக்கிற மதுரை குரகவேல் எல்லாத்துக்கும் சேர்த்து உங்க பேர்ல நடவடிக்கை பாயும்னு இன்னைக்கு அடிச்சு சொல்லிட்டார். என்ன நடவடிக்கைங்கிறத வர்ற 18ஆம் தேதி சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ அரசனை நம்பி புருஷனை கைவிட்டதான் அவங்க 4 பேர்த்துக்கும். இந்த 4 பேரும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவா நாம இருந்தா நமக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லி போட்டு சும்மா கெத்தா நின்னாங்க இல்லையா. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓங்கி அடிச்ச அடியில இந்த 4 பேர்ல நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறோம் என்று யாரு சொல்றாங்க? இன்னைக்கு சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரன் அவர்கள் இன்னைக்கு அறிவிச்சுட்டாங்க. இந்த 4 பேர்த்துக்குமே வயிற்றுல புளிய கரைச்சிருக்கும். இப்ப 4 பேர்த்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி நாம ஒரு கஸ்ல சொன்னோம்னாக்கா 4 பேரும் பதவி நீக்கம், அவ்வளவுதான். நீ என்னதான் எழுதி கொடுத்திருந்தாலும் நீக்கம், அவ்வளவுதான். நீங்க மறுபடியும் சட்டசபை தொகுதியில போட்டியிடுவதற்கு தகுதி இழக்கிறீர்கள் என்று ஒரு அறிவுறுத்தல் வரும். அப்படி அறிவுறுத்தல் வந்தா இந்த 4 நிக்க முடியாது. 4 நாசமா போச்சு. 4 நிக்க முடியாது. 4 நாசமா போச்சு. இப்போ 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் தயாராகிட்டு இருக்குது. 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் தயாராகி கொண்டிருக்கிறது. திருச்சி கிழக்கும் இந்த 4 தொகுதிகளுக்கும். திருச்சி கிழக்குல மட்டும்தான் விசில் சின்னத்துல நம்ம முதல்வர் விஜய் ஜெயிச்சிருந்தா. மீது 4 தொகுதியிலும் அதிமுக தான் ஜெயிச்சிருந்தது. இப்போ அதிமுக மீண்டும் 4 தொகுதியிலையும் ஜெயிக்கணும். அதே மாதிரி திருச்சி கிழக்கிலையும் விஜயும் தோற்கடிக்கப்பட்டால் இப்ப 119 கையில இருக்குது. 5 போயிருச்சு அப்படின்னு சொன்னா கம்யூனிஸ்ட் அவங்க மந்திரி பதவி இல்லாம வெளியிருந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க 4 பேரும் வெளியே கலந்து வந்துட்டா தமிழக வெற்றி கழகத்துக்கு அதனுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளவா இருக்குன்னு சொன்னா 114 தான் இருக்கும். மீதி 4 இருக்காது. இந்த 5 தொகுதியும் வெற்றின்னு சொல்லி உறுதியாயிருச்சுன்னா தமிழக வெற்றி கழகம் தத்தளிக்கின்ற சூழ்நிலை வரும். அப்ப யார போய் தொங்கணும்? காங்கிரஸ் ஏற்கனவே தொங்கு சலாம் போட்டு அந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கு எம்பி பதவி, ராஜ்யசபா பதவி. காங்கிரஸ்காரன் புத்திசாலித்தனமா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். திமுக ஒரு பிச்சை வாங்கிக்கிட்டான். இப்ப தாவேக்காட்ட ஒரு பிச்சை பாத்திரம் எடுத்து பிச்சை வாங்கிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு 2 பேர் ராஜ்யசபா எம்பி ஆக்கி விட்டாங்க. இப்போ திருமாவளவன்ல அவர் வன்னி அரசு ஒரு மந்திரி ஆயிட்டாரு. இந்த முஸ்லீம் லீக்லயும் ஒரு மந்திரி ஆயிட்டாங்க. மந்திரி இல்லாம இருக்கிறவங்க யாருன்னு சொன்னா காமராஜ். அவர் அமமுகவில் இருந்து வந்தவர் தான் காமராஜ். அவரும் இந்த கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடிய 4 பேரும் மொத்தம் 5 பேரும் எந்த நிமிஷத்திலையும் வெளியேறலாம். அடுத்த 6 மாசத்துக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுகிட்டு வர முடியாது. அப்படி 6 மாசம் கழிச்சு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுகிட்டு வர்றப்போ இந்த 5 தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகத்தை இல்லாம மாற்று கட்சி ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னாக்கா தமிழக வெற்றி கழகம் தற்கொலைக்கு சமந்தான். தமிழக வெற்றி கழகம் தற்கொலைக்கு சமந்தான். ஏன்னா இந்த கம்யூனிஸ்டும் இந்த காமராஜ் தொகுதி அமமுக இருந்து போன 5 பேரும் நாங்க உங்க கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஆட்சி கவிழ்க்கப்படும். இது நிச்சயமா நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு 100% இருக்குது. இப்ப தேர்தல் களத்துக்கு வருவோம். தேர்தல் களத்துல 5 தொகுதியிலையும் யாரு ஜெயிக்கும்னு சொன்னா அதிமுக ரட்டலை தான் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வியூகம் வகுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ 5 தொகுதியிலுமே மதுராந்தகத்துல பாட்டாளி மக்கள் கட்சி எடப்பாடியோட கூட்டா இருக்கிறப்ப அங்க அதிமுக தான் ஜெயிக்கும். அம்பாசமுத்திரத்திலும் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதே மாதிரி கொங்கு மாமண்டலத்தில் இருக்கக்கூடிய 2 தொகுதியுமே தாராபுரம் ஜெயக்குமார், தாராபுரம் பெருந்தரை, இந்த தொகுதியிலாம்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெற்றி வாய்ப்பு உறுதியா இருக்குதுன்னு ஏன் சொன்னா 5 தொகுதிக்குமே சொன்னோம்னா இன்னுமே கரண்ட் கட்டு. எந்த நேரம் கரண்ட் வருது, எந்த நேரம் போகுதுன்னு தெரியல. சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு. போதை கலாச்சாரத்தை சொல்லித்தான் விஜய் ஆட்சி பிடிச்சாங்க. திமுகவில் போதை கலாச்சாரம் அதிகரிச்சு பெண்களுக்கு பாலியல் சீண்டல் அதிகமா போச்சுன்னு சொல்லி ஆட்சி பிடிச்ச தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு என்ன வாழுது? அதே நிலைமைதான தொடர்ந்துகிட்டு இருக்குது. இதுக்கு கேட்டா விஜய் இன்னைக்கு என்ன சொல்றாரு? சிங்கப்பெண்ணுடைய விழாவுல சிங்கப்பெண் சிறப்பு படை விழாவுல இது திமுகவில் இருந்து அண்ணா திமுக காலங்காலம் தொட்டு இருந்ததுனாலதான் அதை உடனடியா எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியலன்னு சொல்லி இன்னைக்கு அந்த குற்றத்தை அவரே ஒத்துக்கிறார். எங்களால சீர்திருத்த முடியலீங்க. பெண்கள் பாலியலை தீன்றதையும் போதை கலாச்சாரத்தையும் எங்களால உடனடியாக சீர்படுத்த முடியாது. இதுக்கு காலக்கெடு வேணுங்கிறாங்க. அதுக்குத்தான் நான் சிங்கப்பெண் சிறப்பு படையை போட்டிருக்கேன்னு சொல்லி சொல்றார். இந்த சிறப்பு படைக்கு ஒரு என்ன சொல்றாருனாக்கா 350 கோடி ரூபாய் நாங்க ஒதுக்கிட்டோம். 2500 பேர் புதுசா பணிக்கு வேலைக்கு சேர்த்த அமர்த்த போறோம். மாடர்ன் பெசிலிட்டிஸா இருக்கக்கூடிய வாகனங்கள் வாங்கப்படும்ங்கிறாங்க. அப்புறம் இந்தியாவிலேயே முதலாக ட்ரோன் மூலம் கண்காணிக்கப்படுவார்கள். இரவு பகலா கண்காணிப்பாங்க. இது இந்தியாவிலேயே எங்கேயும் கிடையாது. சிங்கப்பெண் சிறப்பு படை இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி விஜய் அவர்கள் இந்த 4 திட்டத்தை பெருசா சொல்லிட்டாங்க. ஆனா இந்த சிங்கப்பெண் எப்பவுமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆண் சிங்கம் வேட்டைக்கு போகாதான், பெண் சிங்கம் தான் வேட்டைக்கு போகுமா. அந்த மாதிரிதான் இப்ப சிங்கப்பெண் தான் சிறப்பு படை தான் வேட்டைக்கு போய் தமிழ்நாட்டை எடுத்து நிறுத்தி ஆகணும். நாட்டுல நடக்கக்கூடிய குற்றங்கள் என்னன்னு சொல்லி சொன்னா போதை தான். இன்னுமே எங்க பார்த்தாலும் கஞ்சா விக்குதுங்கிறான், திருட்டுத்தனமா கள்ளச்சாராய் விக்குதுங்கிறான், கள்ள மது விக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அது ஒழிச்சப்பாடு இல்லை. இன்னும் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா பிரச்சனை, டாஸ்மாக்ல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அதே மாதிரிதான் பாலியல் சீண்டலும் அதிகமா நடந்துகிட்டு இருக்குது. வெட்டு குத்து கொலை பேப்பரை திருப்புனா இங்க வெட்டுனா அங்க வெட்டுனா, அவளை கைப்பிடிச்சுட்டு வெட்டுனா போனா, இந்த பெண்ணை கடத்திக்கிட்டு போனா 4 இதுதான் நடந்துகிட்டு இருக்கிற ஒழிய இதுவரையிலும் சீர்திருத்தப்படுவதற்கு எந்த விதமான முயற்சியும் தமிழக வெற்றி கழகம் எடுக்கப்படவில்லை. இப்போ டாஸ்மாக்காரன் 4 நாள் போராட்டம் நடத்தினா தமிழக வெற்றி கழக டாஸ்மாக் ஊழியர்கிட்ட சரண்டர் ஆயிடுச்சு. தமிழக வெற்றி கழகம் டாஸ்மாக் ஊழியர்கிட்ட சரண்டர் ஆகி என்னவோ பண்ணி தோணும் அப்படின்னு அவர்களும் ஒரு கோரிக்கையை வச்சு போட்டாங்க. நாங்க 10 ரூபாய் எச்சு வாங்கன்னு சொல்லிச்சோன்னா எங்களுக்கு பல்வேறு செலவெல்லாம் இருக்குன்னா செலவெல்லாம் யாரு கொடுக்க, அரசாங்கம் கொடுக்குதா, இது நாங்க செய்யறது என்ன தப்புன்னு சொல்லி கேட்டு 4 நாள் கடை மூடிட்டான். மூடுன்னு பிற்பாடு என்ன ஆகி போச்சு? இப்போ சரண்டர் ஆயிடுச்சு. தமிழக வெற்றி கழகம் டாஸ்மாக் ஊழியர்கிட்ட அடி பணிஞ்சு போயிடுச்சு. எதிர்த்து நின்று இருக்கும். போனா ஜெயலலிதா வந்திருந்தா வேலையை விட்டு நீக்கி இருக்கும். அந்த மாதிரி ஜெயலலிதா ஆட்சி காலத்துல எத்தனையோ நடந்திருக்கு. ஒரு போராட்டம் நடத்துவாங்க வள்ளின்னு சொல்லி சொன்னா உடனே அவரை நீக்கி விட்டு போட்டு புதுசா ஆளை போட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி 4 நாள் கடை நீக்கி தாத்திட்டான். தமிழகத்துக்கு அதுதான் வருமானம்னு சொல்லி காலம் தொட்டு வந்துகிட்டு இருக்குது. அந்த வருமானத்தை பாதிக்கிற மாதிரி பண்ணுனையும் அரசாங்கம் தத்தளிச்சு தள்ளாடி இப்போ ஆதவர்ஜின்னு வாய் துறந்து பேசல, புஷி ஆனந்தும் பேசல, நிர்மல் குமாரும் பேசல. யார் வீரவசனம் பேசிக்கொண்டிருந்த அமைச்சர்கள் எல்லாம் இந்த டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்திற்கெல்லாம் சரண்டர் ஆகி போயிட்டாங்க. சரண்டர் ஆனேன்னு போனான்னு அதை டாஸ்மாக்குடைய இதை நிறுத்த முடியாது, இன்னும் திருட்டுத்தனமா வித்துக்கிட்டு தான் இருக்கும். அதை இவங்களாம் நடைமுறைப்படுத்தி கண்டுபிடிக்க முடியாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்வேகத்தோட செயல்பட்டு இருக்காங்க. இப்ப ஒரு சில தொகுதியில என்ன பேச்சு அடிபட்டு கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், குறிப்பாக பெருந்துறை தொகுதியில ஜெயக்குமாருக்கு எதிர்த்து நின்று அவரை தோற்கடிக்கணும், அந்த தாவேகாவை தோற்கடிக்கணும்ங்கிற ஒரு பாலிசியில திமுகவே உடன்பட்டு போற சூழ்நிலை இருக்குது. எப்படி இருந்தாலும் நாம அவங்களை தோற்கடிக்கணும், திமுகவும் அதிமுகவும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டதாங்கிற பாலிசியில நேர்ந்து கலந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆளை போட்டாலும் அப்ப வெயிட்டான தொகுதியை போட்டு தொகுதி உடன்படிக்கை வச்ச மாதிரி வச்சு இந்த 5 தொகுதியையும் தமிழக வெற்றி கழகத்தை தோற்கடிக்கணும். இப்போ பெருந்தரை சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டு சொல்லி சொன்னோம்னா, ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்துல ஒருத்தர் நின்னார். அதே மாதிரி ஏற்கனவே எம்பி தொகுதிக்குன்னு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒருத்தர் நின்னாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 தொகுதிகளையும் கான்சன்ட்ரேட் பண்ணி கட்சிக்கு செலவு பண்ணணும். இப்ப விஜய் கட்சிக்கு செலவு பண்ணி காசு கொடுக்காம ஜெயிக்கிறாங்கிறதுல இல்ல, வரக்கூடிய இடைத்தேர்தல் பாருங்க, வரக்கூடிய இடைத்தேர்தல் விஜய் கட்சியும் காசு அப்படியே அள்ளி விசிறுவாங்க. அதெல்லாம் விசிறாம இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு மான பிரச்சனை.
பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து காசு கொடுக்காத நான் ஓட்டு வாங்க போறேன்னு சொல்லி இந்த 5 தொகுதியில கிழிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்துல அள்ளி விசுவாங்கன்னா எல்லா மந்திரியும் அங்கதான் முகாம் போடுவாங்க. 5 தொகுதியிலும் அனைத்து மந்திரிகளையும் முகாம் போட வச்சு காசை தண்ணியா செலவு பண்ணி ஜெயிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. எப்பவுமே ஆளுங்கட்சியா இருக்கிறப்பதான் இடைத்தேர்தலை ஜெயிக்கணுங்கிற சரித்திரத்தை இந்த தடவை மாத்துறதுக்கு எல்லா கட்சியும் முனைப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. நன்றி, வணக்கம்.